மச்சான், மைக்கேல் ஜாக்சன் எவ்வளவு பெரிய லெஜண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் எவ்வளவு பெயின் கூத்துரு பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆகஸ்ட் 1959 யுனைடெட் ஸ்டேட் அங்கதான் மைக்கேல் ஜாக்சன் பிறந்திருக்காரு. அவர் பிறக்கும் போது ஒரு வீட்டுல பிறக்கிற மாதிரி இல்ல, மிலிட்டரி கேம்ப்ல பிறந்த மாதிரி 1008 ரூல்ஸ் அங்க இருந்து தான் அவர் வளர ஆரம்பிக்கிறது. அண்ட் ஆல்சோ ஸ்டார்டிங்ல அவர் மெயின் சிங்கர் கிடையாது, அவர் அண்ணன் தான் மெயின் சிங்கர் பிளான் பண்ணிருக்காங்க. அவங்களோட அம்மா மைக்கேல் ஜாக்சன் ரூம்ல பாடிக்கிட்டு இருக்கிறது கேட்டு, இல்ல இவன் நல்லா பாடுறான், இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஜோசப் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவன் பாடின உடனே இல்ல இவன் தான் மெயின் சிங்கர் அப்படின்னு மைக்கேல் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அடி, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடியும் பிராக்டிஸ் பண்ண ஒரு அடி. ஆக்சுவலி அங்க இருக்க யாருமே வந்து ஒரு மாதிரி ப்ராப்பரா என்ஜாய் பண்ணி பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்களா? நான் தப்பு பண்ணிட்டா இப்ப என்ன அப்பா அடிச்சிருவாருன்ட்டு பயந்து ரொம்ப நர்வஸா எல்லா விஷயத்திலும் பயந்து தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதனாலேயே மைக்கேல் ஜாக்சன் தன்னோட குழந்தைங்களை அடிக்க கூடாதுன்றதுல ஒரு முடிவோட இருந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு டைம்ல சாவணும்னே முடிவு பண்ணியிருக்காராம் அவங்க அப்பா பண்ண டார்ச்சர்ல. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பெயின் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஒரு ஒர்க்கு ஸ்டேஜ்ல தான் தன்னைத்தானே உணர்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காராம். ஸோ ஸ்டேஜ் விட்டு வந்தோடனே அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. என்னடா இது அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ஃபீல். ஆக்சுவலி அவர் ஸ்டேஜ்ல தான் நான் யாருன்ற ஒரு ஃபீல் அவளுக்கே வந்திருக்குன்னா அவர் ஸ்டேஜ் ஒரு மேஜிக் தான் இல்லை. அண்ட் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு, எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயிலாக இன்னும் தெளிவாக சொல்றேன். ஸ்டே டியூன்.